ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சுகந்தானே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓம குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். மீனை வச்சு பண்ணலான் இருக்கேன். இந்த குழம்புக்கு பேர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கருத்தக்கறி ஓம குழம்புன்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் இது மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க, குடிமிளகு குழம்புன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் இப்படி குழம்பு வச்சா நீங்கள் என்ன பேர் சொல்வீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது எப்படி வைக்கணுங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவாக எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு மீன் கழுவுறது தான். இது என்னென்னா இந்த க்ளீன் பண்ணக்கூடியது ஆன்லைனில் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தா வீட்டில் தான் போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குது கட் பண்ணி பாருன்னுட்டு கொண்டு தந்தாங்க. அதை தான் வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்கேன். செதில் எடுக்கிறதுக்கு இது நல்லா வந்துச்சு. செதில் எடுக்கிறதுக்கு அருவாமனையில் எடுக்கிறத விட இதில் எடுக்கும்போது இந்த ஊடையிலலாம் அப்படி எடுக்கும்போது அவ்வளோ ஈஸியாக ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எடுக்கிறதுக்குமே டக்குன்னு எடுத்து முடிச்சிட்டேன். நம்ம சாலை மீனில் இதை வச்சு எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இந்த மீனில் எடுக்கிறதுக்கு நல்லா வந்துச்சு. இந்த குழம்பு குழந்த பிறந்த உடனே எங்கள் சைடில் கிராம சைடில் இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்த பெற்ற உடனே நம்மளுக்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வராமல் ஒதுங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது வயிறு அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த குழம்பு சாப்பிடும்போது குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்குமே நல்ல பாலும் சுரப்பு இருக்கும். அதனால் இந்த குழம்பு அடிக்கடி நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் குழந்தை பிறந்த வீட்டுக்குள்ளே. இது நம்ம தாய்மார்கள் மட்டும் இல்லாமல் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க, கட்டிட வேலைக்கு போகிறவங்க, இந்த மேல்கால் நல்லா அலுப்பு இருக்கவங்க எங்கள் கிராம சைடில் இப்படி வச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஏன்னா இதில் சேர்க்க போகிற பொருள் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஓமம் எல்லாமே சேர்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் வச்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. எனக்குமே குழந்த பிறந்து 5 மாதம் ஆகுது. இன்னுமே நான் இந்த குழம்பு அடிக்கடி வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியானது இந்த குழம்பு. சாப்பிடும்போது நம்மளுக்கே உடம்புல நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எப்படி வைக்கலாங்கிறத நான் வீடியோவில் நான் சொல்லுதேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோத்தையுமே சிசரை வச்சு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. நான் இது சைடில் உள்ளதை மட்டும்தான் சிசரை வெட்டுமா அப்படின்னு நினச்சேன். மீனையுமே அழகாக சேஃபாக நம்ம அருவாமனையில் எப்படி வெட்டுமோ அந்த மாதிரி வெட்டி கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டாக வெட்டி இருந்துச்சு. ஒர்த்து தான். இதேமாரி வாங்கி யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவே மீன் கழுவி முடிச்சிடலாம். இந்த வாய் பகுதி அருமனையில் வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த சிசரை வச்சு வெட்டும்போது ஈஸியாக இந்த குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையான பொருளுங்கிறத பாருங்கள். ஓமம், வெள்ளைப்பூடு, பொடி உள்ளி, கொஞ்சம் தேங்காய், வர நல்ல மிளகு, கடுகு, ஜீரகம், கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு துண்டு சுக்கு தொளி சேர்த்துக்கணும். ஓமத்தை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை கொஞ்சம் புடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய தூசி இருக்கும். அதனால் கொஞ்சம் கசக்கிட்டு புடச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஜீரகம், நல்ல மிளகு, கடுகு எல்லாமே தனித்தனியாகவே நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். ஏன்னா மொத்தமாக எல்லாம் போட்டு வறுக்கும்போது சில இது கடுகுலாம் சீக்கிரம் கொட்டி பொரிஞ்சிரும். மற்றதெல்லாம் இதாகாதில்ல. அதனால நம்ம தனித்தனியாக எடுக்கிறது நல்லது. தேங்காய், வத்தல் நம்ம கம்மியாக சேர்த்தாலே போதும். ஏன்னா எரிப்பு நல்ல மிளகோட எரிப்பு தான் நம்ம குழம்புல தெரியணுமே தவிர அந்த வத்தலோட எரிப்பு தெரியக்கூடாது. ஒரு தனியாக நான் மண்சட்டியில் தான் வைக்கேன். ஆனால் மண்சட்டியில் தாளிக்கல. தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன தேங்காய் எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லது, உடம்பு குளிர்ச்சியும் வர. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு போட்டு முடிச்சோன்னா பொடி உள்ளி, வெள்ளைப்பூடு, கொஞ்சம் ஒரு தக்காளி, 2 மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து எடுத்ததை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக வரதனி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஓமம் சீக்கிரத்தில் திரியாது. அதனால நல்ல மையாக திரித்து எடுத்துகிட்டு தேங்காய் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது திட்டாக இருக்கக்கூடாது. மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம மண்சட்டி
டேஸ்ட்டில் தான் நான் வைக்க போகிறேன். அரைச்சி வச்சுருக்க மசாலா, புளி கரைசல் தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிக்கிட்டு நான் வதக்கி வச்சுருக்கத இது கூட சேர்த்துக்கிட்டு அப்படியே மீன் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க மீனையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கு வந்து அரைக்கும்போது போட மறந்துட்டேன், அதனால் தனியாக நுணுக்கி அதில் உள்ள வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுட்டு மஞ்சள் பொடி, காயம் வந்து முழு காயமாக இருந்துச்சுன்னா போட்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. பாருங்கள் எல்லாம் கூட்டி வச்சோன்னா கொதிக்கும்போது அவ்வளோ நீங்கள் ஒரு வாட்டி வச்சு சாப்பிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் வச்சு சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.